இங்கே வந்து கீழே 2 வழி போகுது. இங்கே பாருங்கள் 2 வழி போகுது. இதில் ஒரு வழி போகுது, இதில் ஒரு வழி போகுது. வியூ பாயிண்ட் பார்க்கலாம். பார்த்தா ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குது, பயங்கர மிஸ்ட்டு. மிஸ்ட்லாம் நல்லா வியூலாம் சூப்பராக தெரியும் போல் இருக்குங்க. பட் மிஸ்ட்டாக இருக்கே. ஓ, அங்கே போகுது போல் இருக்குங்க. இந்த வழியில் போனோம்னா இந்த மலையோட உச்சி, இந்த மலையோட உச்சியில் போனோம்னா இந்த வியூலாம் தெரியும்னு சொன்னாங்க. பட் இப்போ மிஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் வெயில் அடித்து இந்த மிஸ்டெல்லாம் கொஞ்சம் மூவ் ஆச்சுன்னா சூப்பராக பார்க்கலாம். என்ன வியூலாம் தெரியுதுன்னு பார்க்கலாம். பட் வந்து பயங்கர மிஸ்ட்டாக இருக்குது. சரி, பரவாயில்ல, மிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல. என்ன தெரியுதுனால போய் பார்க்கலாங்க. முன்னாடி இந்த வியூ பாயிண்ட் யாருக்கும் தெரில. இப்போ வந்து சில பேர் தெரிஞ்சு வந்துட்டு போகிறதா இந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கோம். வழி பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போகிற ஒத்தடி பாதை. சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நமக்கு ஏதோ சைடில் ஒரு சின்ன சின்ன வழியெல்லாம் போகுது. நம்ம மக்கள்லாம் வந்து உள்ளே போவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கிராம மக்கள். பாருங்க, இங்கே ஒரு வழி போகுது. ஒரு வேளை வியூ பார்க்குறதுக்காக போகிறாங்களா இல்லை என்னன்னு தெரில. இப்படி ஒரு வழி தெரியுது பாருங்க. இதில் ஒரு வழி போகுது. இந்த பக்கம் மேலே ஒரு வழி போகுது. அநேகமாக இந்த கிராம மக்கள் வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் இந்த வழியை பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வேறு யாரும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப ரேராக தெரிஞ்சவங்க மட்டும் தான் இங்கே வர்றாங்க. ஏன்னா இங்கே வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டியெல்லாம் கிடையாதுங்க, சேஃப்டியும் கிடையாது. பாருங்க, இங்கே மேலே வந்து வழி போகுது. அங்கெல்லாம் போகுது பாருங்கள் வழி. கரெக்டுங்க, அதில் போனால் வழி இருக்கும் போல இருக்குங்க. ரைட், அதில் போகுதுங்க வழி. ஓ, நம்மளுக்கு தான் தெரியாமல் போச்சு. அதில் வழி போகுது பார்த்தீங்களா? அந்த வழி அப்படியே போகுது பாருங்கள். அங்கே போனோம்னா அங்கே போகுதுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு வழி பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல கீழே இந்த வழி வந்து அப்படியே போகுதுங்க. அங்கே போனோம்னா அந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா? அங்கே போகுதுங்க. அங்கே போனோம்னா அங்கே இருக்க வியூவில் தெரியும் போல் இருக்குங்க. அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த மலையில் இருக்க வியூவில் தெரியும் போல் இருக்குது. போய் பார்க்கலாங்களா? வர்றது வந்துட்டால் போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பட் என்னென்னா ஒரே ஒரு ஆள் தனியாக வந்திருக்கேன். அதுதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். கூட இன்னொரு ஆள் இருந்தால் தெரியாது. எந்த வழிங்க? இங்கே ஒரு வழி தெரிஞ்சு இதுவா இல்லை இங்கே ஒரு வழி தெரிஞ்ச இல்லை இந்த ஓரத்தில் ஒரு வழி தெரியுது. இந்த வழிங்க. இந்த வழியில் போனோம்னா இங்கே ஒரு வியூ தெரியுது. பட் வந்து இது எல்லோரும் போவாங்களான்னு தெரியல. பார்த்தா பயங்கரமாக இருக்குது. உள்ளே ஏதாவது வேணாங்க, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம பேக்கோட சவுண்டா நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. வழியெல்லாம் வெட்டி விட்ருக்காங்க. சைடில் முள்ளு செடியெல்லாம் இருக்குது. சரி போகலாங்க, போய் பார்த்துருவோம் கொஞ்சம் தூரம்.
போக முடிஞ்சால் போகலாம், இல்லைன்னா திரும்பிடலாம். என்னதான் தெரியுதுன்னு போய் பார்த்துடலாம். இந்த வழி எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த வழியில் தான் நான் இப்போ வந்திருக்கேன். பக்கம்தான், போகலாமா வேணாமான்னு யோசிச்சு போகிறேங்க. ஏன்னா ஒருத்தருமே இல்லை. வேறு ஏதாவது சிறுத்தை, கரடி அந்த மாதிரி இருந்தால் சிக்கல். பட் இந்த கிராம மக்களை விட்ட கேட்ட வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படியே தைரியமாக போகிறேன். இது ஃபுல்லாக வந்து சீமார் செடிங்க. இது ஃபுல்லாகவே வந்து சீமார் செடிகள். பக்கத்தில் வந்துட்டோம். ஓ, செமையாக இருக்கு. இந்த கீழே ஒரு வழி போகுது. அப்படியே போனோம்னா அந்த கிராமத்துக்கு போயிடும் போல இருக்குங்க. அந்த வீடு இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே போகும் போல இருக்குது. இல்லை வர்றாங்க போல இருக்குங்க நடந்து. வழி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்க, இங்கே வழி தெரியுது. இப்படியே வழி தெரியுது. அங்கே போனால் அந்த இடத்துல வீடு இருக்குது. இதில் வந்து நடந்து வர்றாங்க போல இருக்குங்க. சின்ன வழி தெரியுது, அப்படியே ஒத்தடி பாதை. இங்கே வழியிலிருந்து பார்த்தா பாறை இதுதான். இது வந்து ஒரு எட்ஜு. கரெக்ட். வாவ், செமைங்க, அருமை, செமையாக இருக்குங்க. எதிர்பார்க்கலைங்க, அருமையாக இருக்குது. இது வந்து மலையோட டாப்பு. சுற்றி இருக்கிற மலை ஃபுல்லாகவே வந்து இங்கே சீமார் செடி நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்கள், தெரியும் பார்த்தீங்களா? இது ஃபுல்லாகவே சீமார் செடிங்க, எக்கச்சக்கமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே சீமார் தாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். இப்போல்லாம் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து மொசைக்கு யூஸ் பண்ணுறாங்க. மொசைக் சீமார், வேக்கம் கிளீனர் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு சீமார் வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த சீமார் வந்து இந்த செடி தாங்க. இந்த செடியை வந்து கட் பண்ணி காய வச்சு கட்டி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மலையில் ஃபுல்லாகவே இருக்குதுங்க, எக்கச்சக்கமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே சீமார் செடி தாங்க. இது எல்லாமே அத்தனையுமே சீமார் செடி தான். இன்னும் நிறையா இருக்குதுங்க, கீழே வரைக்கும் இருக்குதுங்க. இது ஃபுல்லாகவே பாருங்கள், கீழே இருக்குது, எல்லாமே சீமார் தாங்க.
இன்னும் கீழே வழி போகுதுங்க, எது வரைக்கும் போகுதுன்னு தெரில. பட் நம்ம இதோட போகுதுங்க, இதுக்கு கீழே வேணாம். பாருங்க வழி போகுது, அங்கே வரைக்கும் போகும் போல இருக்குங்க. பட் நம்ம இதோட போகுதுங்க, இதுக்கு அந்த பக்கம் போக வேணாம், ஏன்னா தனியாக வந்திருக்கேன். ஸோ அதனால் இதோட போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே போவேனா, இங்கேருந்து அப்படியே வியூ காமிக்கலாம். இங்கே வந்து ஒரு ஊர் தெரியுதுங்க, கிராமம், வழியெல்லாம் தெரியுது. அப்படியே வந்து உள்ள மண் ரோடெல்லாம் தெரியுது. என்ன கிராமம்லாம் நமக்கு தெரியல. அநேகமாக அந்த பக்கம் வந்து பில்லூர்லேருந்து வரணும்னு நினைக்கிறேன். வேறு என்ன கிராமம் எனக்கும் தெரியல. நிறைய வீடு தெரியுதுங்க. அங்கே ஒரு கிராமம் இருக்குது, அந்த இடத்துல வீடு தெரியுது. அங்கே ஒரு கிராமம் இருக்குது, வீடு தெரியுது. அநேகமாக அது வந்து ஆனைப்பள்ளம்னு நினைக்கிறேன். இது வந்து சின்னால கொம்பைன்னு நினைக்கிறாங்க. பட் இது எனக்கு தெரில, ஒருவேளை கடம்பன் கொம்பைன்னு கூட தெரில. இங்கே ஒரு கிராமம் இருக்கானா, சின்னாலங்கொம்பை அங்கே இருக்கேன், கடம்பன் கொம்பைன்னு அங்கே போகணும்னு நினைக்கிறேன். இது வந்து கரெக்டாக எனக்கு தெரியலிங்க. கேட்கலாம், அந்த கிராம மக்கள்கிட்ட முடிஞ்சால் கேட்டு பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு பிளேஸுங்க. நான் எதிர்பார்க்கலைங்க, இந்த மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலுங்கிறது போகிறக்கு மனசே இல்லைங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. எதை பார்க்குறது எதை பார்க்க வேணான்னு தெரில, ரொம்ப அமைதியாக இருக்குது, எந்த ஒரு சவுண்டும் இல்லை. இந்த காட்டில் இருக்கிற குருவிகளோட சவுண்டு மட்டும் தான் கேட்குது. பக்கத்து கிராமத்துலேருந்து கோழி கூவும் சத்தம், சேவல், அப்படியே மலையில் அடிக்கிற காற்று நம்மளுக்கு வந்து அப்படியே சிலு சிலுன்னு அடிக்குது. வா, இங்கே புல்லுவிடாமல் தெரியுதுங்க. பட் வெயில் அடிக்கல, வெயில் அடித்தா செமையாக தெரியும். புல்லுவிடாமல் ஆனால் நம்மளுக்கு தெரியுது. இந்த இடத்துல இருக்குங்க புல்லுவிடம், இந்த இடத்துல இருக்குங்க புல்லுவிடம். இந்த இடத்துல ஃபுல்லாகவே, இது ஃபுல்லாகவே டேமுங்க. அப்படியே ஃபுல்லாக அப்படியே டேம் அப்படியே போகுது. இது ஃபுல்லாகவே அப்படியே டேமு. அங்கேருந்து அப்படியே இங்கே வந்து வருது. இதுதான் வந்து டேமோட என்ட்ரன்ஸ், இந்த இடத்துல இருக்குது. டேமோட என்ட்ரன்ஸு வந்து இந்த இடத்துல இருக்குது. மிஸ்ட்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, செமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதுக்காக வெயில் அடிக்கிறப்ப இங்கே கண்டிப்பாக வராங்க. வந்து இந்த புல்லூர் டேமோட வியூ எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேங்க. மக்களே பார்த்துக்குங்க, கண்டிப்பாக ஒரு முறையாவது இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நீங்கள் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிளேஸுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கிடையாதுங்க,
இந்த கிராமத்துக்கு வந்து கிராமத்துலேருந்து இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து பார்க்கலாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 1-2 பேர் மட்டும் வர்றாங்க. அதாவது பக்கத்தில் கிராமத்தில் இருந்து யாராவது சொன்னாங்கன்னா அவங்க மூலமாக 1-2 பேர் மட்டும் இங்கே வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் வந்து இந்த வியூ பாயிண்ட்லாம் வந்து பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே விலங்குகள் என்னென்னா யானை மட்டும் அடிக்கடி வரும்னு சொல்கிறாங்க. மற்றபடி கரடி, சிறுத்தை, புலி இதெல்லாம் வந்து அப்பப்போ வரும் அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்சளவுக்கு இங்கே முன்னாடி வந்து கிராம மக்கள்கிட்ட கேட்டுட்டு இங்கே வர்றது நல்லது. நான் வந்து இந்த கிராம மக்கள்கிட்ட வந்து கேட்டேன், ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். போன வாரம் தான் யானை வந்துட்டு போச்சு, இப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. போன வாரம் யானை வந்தது, நானும் வந்து ஆனைக்குளம் கிராமத்துக்கும் சடையன் கொம்பை கிராமத்துக்கு வரும்போது அந்த மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் யானையோட சாணங்கள்லாம் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து இல்லை அப்படின்னு இந்த குரங்குமேடு அப்படிங்கிற கிராமத்துலேருந்து மக்கள் சொன்னாங்க. முடிஞ்சளவுக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா இந்த மக்கள்கிட்ட ஒரு டைம் கேட்டுட்டு இங்கே வந்து இந்த வியூ பாயிண்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நீங்கள் வந்து உணர்வீங்க. திரும்ப சொல்கிறேங்க, கண்டிப்பாக ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. நான் 100% கேரண்டியாக சொல்கிறேங்க. ஏன்னா பில்லூர் டேமோட வியூலாம் இந்த மாதிரியான நீங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர் தான். அதே வந்து நம்ம அந்த மலையிலேருந்து கூட ஒரு வியூ தெரியும், பில்லூர் டேமோட வியூ. அது கூட இந்தளவுக்கு கிளியராக இல்லைங்க. இங்கே தாங்க கிளியராக இருக்குது. டேமோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் தெரியுங்க. அங்கே தான் வந்து டேமோட என்ட்ரன்ஸ் இருக்குது. அப்படியே வந்தோம்னா டேமோட பின்பகுதிங்க. இதுதான் வந்து டேமோட பின்பகுதி. இங்கேருந்து அப்படியே டேமில் தண்ணி நிற்கிறதுலாம் தெரியுது. இங்கே வந்து டேமோட என்ட்ரன்ஸ் இருக்குது, அது வரைக்கும் தெரியுதுங்க. அதுக்கு கீழே தண்ணி போகிறதெல்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியுது. பட் இப்போ மிஸ்ட்டுங்கிறனால தெரியல. கண்டிப்பாக வெயில் அடிக்கிறப்ப வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாங்க. இப்போ வந்து நான் வந்தது மார்கழி மாதத்தோட எண்டு, தை மாதத்தோட ஆரம்பம். இதே வந்து இன்னும் 2 மாதம் கழிச்சு நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வியூலாம் செமையாக இருக்குங்க. நான் கண்டிப்பாக வரேங்க. இன்னொரு டைம் வந்து இந்த வியூவெல்லாம் உங்களுக்கு வந்து தெளிவாக காமிக்கிறேங்க. வெயில் அடிக்கிறப்ப தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேங்க. தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேங்க. மிஸ்டோட பார்க்குறது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. மிஸ்ட் இல்லாதப்ப இன்னும் வந்து ஃபுல்லாக கிளியராக தெரியுங்க. இப்போ இங்கேருந்து நான் கிளம்பி மேலே போகிறேங்க. மேலே போய் இங்கே போகிறேங்க மேலே. இந்த மலைக்கு மேலே போகிறேங்க. இந்த மலைக்கு மேலே போய் அந்த பக்கம் இருக்கிற வியூலாம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த வழியில் அப்படியே நடந்து போகிறேங்க. இந்த வழியில் தான் நான் வந்தேன். மேலே அந்த டாப்லேருந்து அப்படியே இந்த வழியில் இப்படியே வந்து இங்கே வந்து ஒரு பாறையில் நின்றுருக்கேன். மறுபடியும் இந்த வழியில் மேலே போய் அப்படியே அந்த மலைக்கு மேலே போய் அந்த எட்ஜில் போய் அங்கே இருக்க வியூலாம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. பசங்கள்லாம் இங்கே வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க. நல்லா இருக்க வியூலாம் பார்க்கலாம். ஜாலியாக கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த வாரத்தில் 6 நாள் வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரியான இடத்துக்கும் வரலாங்க. இந்த மாதிரியான இடத்துக்குன்னு சொல்கிறது கூட கண்டிப்பாக இந்த மாதிரியான இடத்துல தான் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து வித்தியாசமான அனுபவமெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. சின்ன சின்ன முள் செடியெலாம் இருக்கும் போல இருக்குது. ஃபேண்டுக்குள்ளே போய் குத்துது. ஏதாவது கரடி, சிறுத்தை இந்த மாதிரியெல்லாம் எதுவும் வந்துடாதீங்க.
இந்த வழியில் தான் நம்ம வந்து குரங்குமேடு அப்படிங்கிற கிராமத்துலேருந்து வந்தாங்க. இங்கேருந்து இந்த பக்கம் போனால் வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம இந்த வழியில் போய் ஒரு பாறை மேல் நின்று மலைக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வியூவில் பார்த்தோம். இப்போ இந்த வழியில் போய் இங்கே மேலே போய் இந்த வழியில் போய் இந்த மலைக்கு மேலே போய் அங்கேருந்து ரைட் சைடில் இருக்க வியூவில் பார்க்க போகிறோங்க. இந்த பக்கம் ஒரு மலையோட வியூ தெரியுது. பயங்கரமான காட்டுக்குள்ளே தனியாக போயிட்டுருக்காங்க. காட்டு வழி போல இருக்குது. வா, செமையாக இருக்குங்க இந்த பக்கம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் வெயில் அடிக்குது. நல்லா வெயில் அடித்தா சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். வெயில் அடிக்கும் போது இந்த மலையோட வியூலாம் செமையாக தெரியுதுங்க. அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கும் போகிறதுங்க. கரெக்டுங்க, அங்கே ஒரு கோயில் தெரியுது. அதுதான் வந்து நாகம்மா கோயில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க. அந்த ஐயா சொன்னார், அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் சொன்னாங்க. இந்த இடத்துல வந்து வெயில் அடிக்குது. கொஞ்சம் வெயில் அடித்தா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியும்னு நினைக்கிறேங்க. இதுதான் நம்ம வந்த வழி. சரி, அப்படியே மேலே முன்னேறுவோம். நம்ம லக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வெயில் அடிச்சதுன்னா இந்த வியூ பார்க்கலாம். சப்போஸ் வெயில் அடிக்கல, இதே மாதிரி மிஸ்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வெயில் அடிக்கிற ஒரு நாள் வந்து இங்கே சுற்றி இருக்கிற எல்லா வியூஸும் உங்களுக்கு காமிக்கிறேங்க. செமையாக இருக்குதுங்க. நானே எதிர்பார்க்கலைங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. பலருக்கும் தெரியாத ஒரு வியூ பாயிண்ட்டு. இந்த மாதிரியான ஒரு இடத்த நான் எதிர்பார்க்கலைங்க. பார்க்க பயங்கரமாக இருக்குதுங்க. செமையாக இருக்குதுங்க. எதிர்பார்க்கவே இல்லைங்க, இப்படியெல்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. பயங்கரங்க. இங்கே பாருங்கள், கீழே டீலாக தெரியுது. கீழே ஒரு ஆறு தெரியுதுங்க. கீழே இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆறு தெரியுது. வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரில. கீழே போகிற ரோடெல்லாம் தெரியுதுங்க. ஆற்றுக்கு ஓரத்தில் ரோடா, அது என்னது, குந்தா பவர் ஹவுஸ் வழின்னு நினைக்கிறேங்க. கரெக்டு பார்த்தா அப்படி தான் தெரியுது. அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் அநேகமாக வந்து இந்த பவர் ஹவுஸ்க்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ரோடு தெரியுது. இங்கே வந்து இந்த மலையோட உச்சி, இதுதான் வந்து செமையான ஒரு உச்சி. இந்த இடத்துல ஒரு ஆறு தெரியுது. பட் நம்மளுக்கு வீடியோவில் தெரியாது, ரொம்ப லாங்கு. அதே சமயம் மிஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் அது தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அந்த ஆறு தாங்க இந்த இடத்துல வந்து சேருதுட்ருக்கு. கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம லக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வெயில் அடித்தா இந்த வியூ வந்து சூப்பராக பார்க்கலாம். நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் இங்கெல்லாம் வெயில் அடிக்குது, லைட்டாக வெயில் அடிக்குது. நல்லா ஒரு 10 நிமிஷம் வெயில் அடித்தா போதுங்க, இங்கே இருக்கிற வியூலாம் பார்த்துடலாங்க. லைட்டாக வெயில் அடிக்குது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் வெயில் அடிக்குது. நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் லக் இருக்குன்னு போல இருக்குதுங்க. பார்க்கலாங்க, நம்ம லக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. எம்மாடியோ, கீழே சரிஞ்சோம்னா அவ்வளோதாங்க. கீழே இங்கெல்லாம் கீழே சரிஞ்சா அவ்வளோதாங்க.
யாருக்குமே தெரியாத ஒரு இடம். உண்மையிலே நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் மட்டும்தான் தனியாக வந்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு வந்திருப்பேங்க. இங்கே ஏதோ ஒரு கோவில் இருக்கும் போல இருக்குங்க. செப்பல் போட்டு போகலாமா தெரியலையே. இந்த பக்கம் ஒன்றும் தெரிய மாட்டாங்குது. ஒரு சைடு ஃபுல்லாக மிஸ்ட்டு. இது வந்து கிராமம். குரங்குமேடு அப்படிங்கிற கிராமம். இதுதாங்க குரங்குமேடு அப்படிங்கிற கிராமம். இங்கே தான் ஒரு 12 வீடு இருக்குது. இந்த மலையில் தெரியுது பில்லூர் மட்டம் அப்படிங்கிற கிராமம். சரி, செப்பல் விட்டே போகலாங்க. ஏன்னா இது ஒரு ஈஸ்வரன் கோயில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து செப்பல் விட்டுட்டே போகலாங்க. வாவ், பயங்கரமான இடங்க. நான் இந்த மாதிரியான ஒரு இடத்துல இது வரைக்கும் பார்த்ததில்ல, எதிர்பார்க்கவும் இல்லை இப்படி இருக்குன்னு. பட்டாசுல வச்சுருக்காங்க போல இருக்கு. காலில் தான் ஏறிட போகுது. வாவ் வா எம்மாடியோ, கீழே கொஞ்சம் ஸ்லிப்பான முடிஞ்சுதுங்க ஜோலி. எம்மாடியோ, வா வா வா, எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த மாதிரியான ஒரு இடத்த நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இங்கே பாருங்கள், செமைங்க. இதுதான் வந்து குந்தா பவர் ஹவுஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பக்கமெல்லாம் போக முடியாது, ஏன்னா இதுக்கு அந்த பக்கம் போகிறது டேஞ்சரு. காரணம் தவறினால் மரணம் நிச்சயம். ஒரு செகண்ட் ஸ்லிப்பானா ஜோலி முடிஞ்சிருங்க. நல்ல ஒரு வெயில் அடித்தா செமையாக இருக்கும். எப்படி நல்ல ஒரு வெயில் அடித்தா செமையாக இருக்கும். நம்மளுக்கு லக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் போல் இருக்குங்க. வேறு என்ன பண்ணுறது, ஏன்னா லைட்டாக வெயில் அடிக்குது, உடனே வந்து மோடம் போட்டுச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே மோடம் போட்டுச்சு. இந்த ஆப்போசிட்டில் மலை இருக்குதுங்க. அந்த பக்கம் மலையெல்லாம் எனக்கு தெரியுது, லைட்டாக தெரியுது, ரொம்ப ரொம்ப லைட்டாக தெரியுதுங்க. இந்த இடத்துல மலையோட பீக் தெரியுது, அந்த பக்கம் மலையோட பீக் தெரியுது. வெயில் அடித்தா சூப்பராக தெரியும். கண்டிப்பாக வந்து வெயில் அடிக்கிற ஒரு நாள் வர்றேங்க, வந்து இந்த வியூவில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேங்க. இங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரலைங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. லைட்டாக வெயில் அடிக்குது, பட் வந்து மிஸ்டெல்லாம் மூவ் ஆக மாட்டேங்குதுங்க. மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்குதுங்க. இந்த பக்கம் எதாவது தெரியுதா?
பாருங்கள், பவர் ஹவுஸில் வந்து கரெக்டாக 1 மணிக்கு சங்குதிர சவுண்டு கேட்குது. குந்தா பவர் ஹவுஸ். கீழே அங்கெல்லாம் வீடு தெரியுதுங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல வீடு தெரியுது. இந்த இடத்துல கொஞ்சம் வீடு தெரியுது. இங்கே வழியெல்லாம் தெரியுதுங்க எனக்கு. அங்கே வந்து பில்லூர் டாம் தெரியுது, லைட்டாக தெரியுது. மிஸ்ட் இல்லைன்னா சூப்பராக தெரியும். கண்டிப்பாக சொல்கிறாங்க, இன்னொரு நாள் நல்லா வெயில் அடிக்கிறப்ப வந்து இந்த வியூவெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய வாரங்களில் எப்போ வந்து வெயில் நல்லா அடிக்குதோ கண்டிப்பாக அப்போ வந்து இன்னொரு விசிட் பண்ணுறாங்க. இங்கே விசிட் பண்ணி இந்த வியூ பாயிண்ட்டை இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு பதிவு பண்ணி சுற்றி இருக்கிறது எல்லாமே நல்லாவே உங்களுக்கு காமிக்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பில்லூர் டாம் தெரியுது. இங்கே வந்து பில்லூர் டாம் இருக்குது. அதுக்கு கீழே இங்கெல்லாம் வந்து வீடு இருக்குது, ரோடெல்லாம் போகிற தெரியுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே குந்தா பவர் ஹவுஸ் எல்லாம் தெரியுதுங்க. ஸோ அது வந்து இப்போ மிஸ்டங்கன்னா தெரியுதில்ல. கண்டிப்பாக வந்து நல்ல வெயில் அடிக்கிறப்போ ஒரு நாள் வந்து இங்கே தெரியுது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த ஆற்றுல தண்ணி போகிற சவுண்டு எப்படி கேட்குது பாருங்கள். இந்த இடத்துல ஆறு இருக்குது, இந்த இடத்துல ஆறு இருக்கு. தண்ணி போகிற சவுண்டு பயங்கரமாக கேட்குது. அதாவது இது ஒரு மலைங்க, அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்குது அது ஒரு மலைங்க. அது வந்து மிஸ்டாக இருக்குங்களா தெரிய மாட்டேங்குது. மலையோட உச்சி எங்கே தெரியுது தெரியுங்களா? அங்கே தெரியுதுங்க எனக்கு. அங்கே அந்த இடத்துல தெரியுதுங்க. அங்கேருந்து அப்படியே கீழே வருது பாருங்கள். கீழே வந்து இங்கே வருதுங்க. இதுதான் வந்து டீலா. இங்கேருந்து ஆப்போசிட்டில் இன்னொரு மலை. இதோட மலையோட உச்சி இங்கே இருக்குது, அங்கே இருக்குதுங்க அப்படியே. ஸோ இது ரெண்டோட இது டீலாங்க. இந்த டீலாவில் ஒரு ஆறு இருக்குது, அங்கே வந்து தண்ணி போகுது. அதோட சவுண்டு வந்து நம்மளுக்கு சூப்பராக கேட்குதுங்க. சரிங்க, அப்படிங்கிறது கிளம்பலாங்களா? கிளம்பி போய் அடுத்து ஒரு கிராமத்துக்கு பயணம் பண்ணலாங்க. இந்த கிராமத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது. நான் கூட ரொம்ப தூரமாக இருக்கும்னு நினச்சேன். நம்ம செப்பல் போட்டுக்கலாம், ஏன்னா இங்கே வந்து கோயில் இருக்குது. ஸோ அதனால் வந்து செப்பல் விட்டுட்டு தான் போய் இந்த வியூவில் பார்த்தேன். இதுதான் வந்து இங்கே ஒரு சிவன் கோயில் அப்படின்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சொன்னாங்க. பட் இந்த கோயிலை பற்றி நல்லா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் கிடைக்கல. நல்ல ஒரு வியூ பாயிண்ட் தான். பட் வந்து வெயில் காலத்தில் வரலாங்க. இந்த மாதிரியான உறைபனி காலங்களில் இங்கே வரக்கூடாதுன்னா ஒன்றுமே தெரியாது.
மலையோட வியூ வந்து செமையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து வெயில் டைமில் வந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க. மக்களே பார்த்துக்குங்க, இந்த மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இங்கேயும் வந்து. இப்போ ரீசெண்டாக வந்து சில மக்கள் வந்து வந்துட்டு போகிறதா இந்த கிராம மக்கள் சொன்னாங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு ஒரு டைமு இந்த பக்கம் வர்ற மாதிரி இருந்தால், அதாவது குன்னூர், ஊட்டி இந்த மாதிரி நீங்கள் டூரிஸ்ட்காக விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு டைமு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நீங்கள் வந்து உணர்வீங்க. எனக்கு இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அதுவும் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கிறப்ப வாங்க. வெயில் வந்து கம்மியாக இருந்தால் இங்கே இருக்க வியூலாம் தெரியாது. வெயில் அடிக்கிறப்ப வந்திங்கன்னா இங்கே இருக்க வியூலாம் வந்து செமையாக தெரியும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு வெயில் அடிக்கிறப்ப இந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு வியூ பாயிண்ட்டாக இந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு அமையுங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. இது வந்து இப்போ வந்து நல்லா மிஸ்டாக இருக்கிறதுனால வியூ தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக வெயில் காலத்துக்கு இங்கே வந்தீங்கன்னா இந்த மலையோட எட்ஜில் போய் பாருங்கள், செமையாக வியூ தெரியும். அதே சமயம் இங்கே வந்து இந்த பாறைகள் நின்று பார்த்தா போதுங்க. இங்கே பாருங்கள், ஓரத்தில் இங்கே ஒரு பாறை இருக்குது, இங்கே ஒரு பாறை இருக்குது. நான் ஒரு பாறையில் நின்றுட்டுருக்கேன். இந்த பாறையிலலாம் நின்று இந்த மலைகளோட வியூ பார்த்திங்கன்னா செமையாக தெரியுங்க. அது வந்து கீழே வந்து குந்தாவோட பவர் ஹவுஸ் இருக்குது, அது ஓரளவுக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு ஆறு இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த மலைக்கு அந்த பக்கம், அதாவது இந்த டாப்பில் போய் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா குந்தா பவர் ஹவுஸோட அந்த வழியெல்லாம் தெரியுதுங்க. இங்கே வந்து மலை வந்து நல்லா மேலே பீக்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் நல்லாவே வந்து வெயில் காலத்துக்கு வந்திங்கன்னா பார்க்கலாங்க. முடிஞ்சளவுக்கு வெயில் அடிக்கும்போது ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் மக்களே. ஆனால் ரொம்ப டேஞ்சருங்க, ரொம்ப ஓரத்துலலாம் போகாதீங்க.
சரி ஓகே, அப்படியே கிளம்பலாங்களா? கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே உட்காந்துக்கலாம் போல இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துக்கலாம். மனசே இல்லைங்க இங்கேருந்து போகிறதுக்கு. போகலான்னு சொல்கிறேன், ஆனால் நான் இங்கேருந்து கிளம்பவே மாட்டேங்கிறேன். ஏன்னா இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கே மனசு இல்லைங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணால் வெயில் அடிக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் எனக்கு இருக்குது. பட்டு நான் மட்டும் தனியாக இருக்கேன், அதனால தான் யோசிக்கிறேன். இப்போ நல்ல ஒரு வெயில் அடிக்குது. பட் வந்து எனக்கு மட்டும்தான் வெயில் அடிக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிற மலையில் இருக்கிற மிஸ்ட்டு வந்து இன்னும் வந்து அந்தளவுக்கு கிளியர் ஆக மாட்டேங்குது. நான் நிற்கிற இடத்துல மட்டும் வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது. நான் ஒரு அரை மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணி பார்த்தேங்க. கொஞ்சம் மிஸ்ட்டு கிளியர் ஆச்சுன்னா, கொஞ்சம் வெயில் அடித்ததுன்னா இந்த வியூலாம் இன்னும் தெளிவாக காமிக்கலான்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் வந்து நான் இருக்கிற இடத்துல வந்து வெயில் அடிக்குது. பட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற மலையில் இருக்கிற மிஸ்ட்டு வந்து கிளியர் ஆக மாட்டேங்குதுங்க. அங்கே இருக்கிற வந்து ஒரு ஃபால்ஸ் அப்படியே சூப்பராக தெரியுதுங்க. அருமையாக இருக்குது அந்த ஃபால்ஸு. அதுதான் கீழே அப்படியே அங்கேருந்து அப்படியே கீழே வந்து இங்கே வருதுங்க. குந்தா பவர் ஹவுஸ் எங்கே இருக்கா அங்கே வருதுங்க. கீழே இருக்கே அந்த பவர் ஹவுஸ்க்கு போகிற வழி அப்படியே போகுதுங்க. அந்த ஓரத்தில் இந்த இடத்துல அப்படியே ஓரத்தில் வந்து வழி போகுதுங்க. நல்லாவே எனக்கு வழி தெரியுது. அது வரைக்கும் அப்படியே போகிற தெரியுது. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நான் வந்து இங்கே வெயிட் பண்ணி பார்த்தேங்க. மிஸ்ட்டு கொஞ்சம் கிளியர் ஆச்சுன்னா கூட ஓரளவுக்காவது வியூ காமிக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் வந்து நான் இருக்கிற இடத்துல வந்து வெயில் அடிக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிற மலையில் மிஸ்ட்டு வந்து கிளியர் ஆக மாட்டேங்குதுங்க. ஸோ அதனால் நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேங்க. கண்டிப்பாக இன்னொரு நாளில் வந்து வெயில் அடிக்கிறப்ப இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து என்னென்ன வியூலாம் உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி கிளியராக உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதுதான் நம்ம வந்து இப்போ போயிட்டு வந்த வியூ பாயிண்ட்டுங்க. இந்த மலையோட உச்சி தான். இங்கேருந்து தான் நம்ம வந்து இந்த பக்கம் இருக்கிற வியூ பார்த்தோம், இந்த பக்கம் இருக்கிற வியூ பார்த்தோம். அருமையான ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமே விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க.
இதுதான் வந்து குரங்குமேடு அப்படிங்கிற ஒரு கிராமம். 12 குடும்பங்கள் வசிக்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தை பற்றி நம்ம போன வீடியோ பதிவில் பார்த்துருக்கோம். இந்த குரங்குமேடு அப்படிங்கிற கிராமத்தில் இருக்க ஒரு அருமையான வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இப்போ அப்படியே வந்து கீழே இறங்கிட்டுருக்கேன். மலையில் கீழே இறங்கிட்டுருக்கேன். அங்கே வந்து நம்ம வண்டி நிற்கிது கீழே. அங்கே போய் நம்ம வண்டி எடுத்து அடுத்து இன்னொரு கிராமத்துக்கு பயணம் பண்ண போகிறோங்க. பைக்கனை இந்த வழியெல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு வந்துடலாம். நம்ம வந்து ஆக்டிவாக ஸோ அதனால் வந்து இந்த வழியில் வண்டி ஓட்டி வருது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து நம்ம வண்டியை கீழே நிப்பாட்டிட்டாங்க. கீழே நிப்பாட்டிட்டு நடந்து தான் வந்தேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நடந்தோம்னா நம்ம வண்டி இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். இதுதான் வந்து குரங்குமேடு அப்படிங்கிற கிராமம் அமைஞ்சிருக்கிற மலை. அதுக்கு அந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட். இது வந்து ஆனைப்பழம் கிராமத்துக்கு போகிற வழி. ஆனைப்பழம் கிராமம் அமைஞ்சிருக்கிற மலை. இதுக்கு கீழே வந்து சடையன்கோம்பை. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு மேலே ஏறிட்டு கீழே வர்றதுக்குள்ளே கொஞ்சம் மூச்சு வாங்கிடுச்சு. ஸோ அதனால் வந்து பேசும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குது. சின்ன மலை தான், ஒன்றும் ரிஸ்கெல்லாம் இல்லை, தாராளமாக வரலாம். பட் என்ன வண்டி வந்து நம்ம முன்னாடியே நிப்பாட்டிக்கிறோனுங்க. ஏன்னா இதிலலாம் வந்து வண்டி ஓட்டு வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 10 நிமிஷம் நடந்தோம்னா போதுங்க, இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கலாம். எவ்வளோ க்ளவுடியாக இருக்கும் பாருங்கள். வெயிலே இல்லை, வெயில் அடிக்குது. அங்கே பாருங்கள், இந்த மலைக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஆனால் கூடவே வந்து காற்றுல பனியும் இருக்குது. இந்த ஆனைப்பழம் கிராமத்துக்கு ஒரு வண்டி ஒன்று போயிட்டுருக்கு, ஒரு 2 வீலர் போயிட்டுருக்கு. இங்கேருந்து நம்மளுக்கு தெரியுது, பட் வந்து வீடியோவில் கரெக்டாக தெரியாது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. இந்த இடத்துல கிளைமேட் சூப்பராக இருக்குங்க, பயங்கர சில்லுன்னு இருக்குங்க. அப்படியே அருமையான ஒரு கிளைமேட்டு. நீங்கள் ஊட்டி குன்னூர்லாம் போய் நிறைய வியூ பாயிண்டெல்லாம் பார்த்துருக்கலாம். பட் இந்த மாதிரியான ஒரு வியூ பாயிண்டெல்லாம் பார்த்துருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. இது டூரிஸ்ட் பிளேஸும் கிடையாது, இது டூரிஸ்ட் பிளேஸும் கிடையாதுங்க. இதை நான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு வந்ததுனால இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சது. அது இந்த கிராம மக்கள் சொல்லி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். பட் வெளியேருந்து வரவங்களுக்கெல்லாம் இந்த வியூ பாயிண்ட் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் வந்து ரீசெண்ட் டேஸில் இந்த வியூ பாயிண்ட் பார்த்து தெரிஞ்சவங்க 1-2 பேர் வந்துட்டு போகிறதா இந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு ஒரு டைமாவது விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஒரு வித்தியாசமாக இருக்குது. முடிஞ்சளவுக்கு பசங்களோட வாங்க, ஒரு 5-6 பேர் வந்தீங்கன்னா விட்டுக்க வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. ஃபேமிலியாகவும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. எதுக்கு நம்ம அந்த கிராம மக்கள்கிட்ட ஒரு டைமு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போய்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃப்டியாக போயிட்டு வரணும். ஸோ அதனால் வந்து ஒரு டைம் வந்து கிராம மக்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போய்க்கிறது சேஃப்டிங்க. நான் போன வாரம் வந்தப்போ ஒரு ஃபேமிலி வந்து இங்கே விசிட் பண்ணியிருந்தாங்க, காரில் வந்தாங்க. காரில் வந்து நம்ம வண்டி பார்க் பண்ண இடத்துல அவங்க காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து போனாங்க. ஒரு 5-6 பேர் வந்திருப்பாங்க, ஒரு 2-3 லேடிஸு, ஜென்ட்ஸ் வந்து 1-2 கரெக்டாக தெரியல, லேடிஸ் வந்துருந்தாங்க கூட. ஸோ அதனால் ஃபேமிலியாக கூட விசிட் பண்ணலாம். கொஞ்சம் வாக் பண்ணணும். பட் அந்த வாக் பண்ணுறது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. நார்மல் இடத்துல வாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான இடங்களில் வாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. பட் அந்த வித்தியாசம் நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் வண்டி வருங்க, இந்த கிராம மக்களோட வண்டியுமே இது வரைக்கும் வருது. இங்கே வந்து இந்த கிராம மக்கள் வண்டியை வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து மேலே வரைக்கும் போயிடுறாங்க ரிஸ்க் எடுத்துகிட்டு. நம்ம வந்து இந்த வழியை பற்றி தெரியாதனால இந்த வழி கீழே போது பாருங்கள். இப்படியே போனோம்னா அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த இடத்துல ஒரு ஏர்பிஎம் இருக்குது. அங்கே வந்து நம்ம வண்டி வந்து நிறுத்திட்டு நான் நடந்து வந்தேன். ஏன்னா இந்த வழி பற்றி எனக்கு கரெக்டாக கிளியராக தெரியல. ஸோ அதனால் வந்து வண்டி அங்கேயே நிப்பாட்டிட்டு நடந்து வந்துட்டேன். அந்த வியூ பாயிண்டில் லெஃப்ட் சைடில் போயிட்டு அந்த வியூவில் பார்த்துட்டு மேலே ஏறும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்வெட்டிங் ஆச்சு, கொஞ்சம் வேர்த்து ஒரு மாதிரியாக இருந்தது. பட் இந்த வழியில் இங்கே நடந்து வரும்போது இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகி போச்சுங்க. என் பாடியே வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகி போச்சு. இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த குருவிகளோட சத்தமெல்லாம் கேட்டிங்களா எப்படி இருந்தேன்னு? இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த குருவிகளோட சத்தம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த காட்டுக்குள்ளே குருவிகளோட சத்தம். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் நான் அப்படியே நின்றுட்டேங்க. இந்த குருவிகளோட சத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இயற்கையை ரசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சத்தத்தை வந்து ரொம்ப விரும்புவாங்க.
இங்கே தெரியுது பாருங்கள் மலையோட டாப்பில், இந்த இடத்துல மலையோட டாப்பில் கொஞ்சம் வீடு தெரியுதுங்களா, இதுதான் வந்து பில்லூர் மட்டம். அங்கேருந்து கீழே வருது பாருங்கள். இப்படி வந்து கீழே வந்து இது வந்து ஆனைப்பள்ளம் போகிற வழி. நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். மலையோட நல்ல ஹைட்டில் இருக்குங்க பில்லூர் மட்டம். இந்த வழியில் நான் நடந்து போகிற வரைக்கும் ஒரு ஆளையும் பார்க்கல. கிராமத்தில் மக்களை பார்த்தேன். கீழே வந்து பில்லூர் மட்டத்துலேருந்து கீழே வரும்போது, அதாவது ஆனைப்பள்ளம் வழியில் கீழே வரும்போது அங்கே சில மக்கள் நடந்து போயிட்டு இருந்ததை பார்த்தேன். ஆனைப்பள்ளம் போகிற வழியிலேருந்தே இந்த குரங்குமேடு அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழி வரைக்கும், அதாவது கிராமத்துக்கு போகிற வழி பிரிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு மக்களையும் நான் பார்க்கலைங்க. ஆள் நடமாட்டமே இல்லை. நம்ம வந்து வண்டி பார்க் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம வண்டி இருக்கா? நிற்குதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் நம்ம வண்டி தெரியுது பார்த்தீங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே நிற்கிது பாருங்கள் நம்ம வண்டி. இங்கே தான் நான் பார்க் பண்ணிவிட்டு இந்த வழியில் அப்படியே மேலே போய் இதில் நடந்து போய் அங்கே ஒரு ஏர்பின்மெண்ட் இருக்குது. அப்படியே மேலே அந்த பாறை ஊட்டி அப்படியே மேலே போய் அந்த மலையோட டாப்புக்கு போய் அங்கே இருக்கிற குரங்குமேடு அப்படிங்கிற கிராமத்தையும் அந்த கிராமத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற வியூ பாயிண்ட்டையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போது இங்கே வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு இப்போ கிளம்புறோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றிங்க. இங்கேருந்து நம்ம பயணம் ஆரம்பித்து குரங்குமேடு அப்படிங்கிற கிராமத்தையும் அங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டையும் பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. குரங்குமேடு அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தையும் இந்த கிராமத்துக்கு அந்த பக்கம் இருக்க ஒரு வியூ பாயிண்ட்டையும் பார்த்து முடிச்சுட்டு இங்கே வந்து என் வண்டி எடுத்து இப்போது கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து கிளம்பி அடுத்து இன்னொரு கிராமத்துக்கு போக போகிறாங்க. இந்த இடத்துல எஸ்டேட்டில் இந்த மரங்களில் பாருங்கள், அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குங்க. என்ன மரம்லாம் கரெக்டாக தெரில, தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள். பட் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது பாருங்கள், உங்களுக்கே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஃபுல்லாக வந்து கல்லுக்கு மட்டும்தான் இருக்குது. மண் வந்து இந்த மழை தண்ணியில் ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடுச்சு.
மண்ணோடு சேர்த்து அப்படியே கல் வந்து பிடிச்சி நிற்குதுங்க. அதில் தான் நம்ம வண்டி போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த மாதிரி குதிக்குது. இப்போ பாருங்கள், நல்லா வெயில் அடிக்குது. அது ஒரு சைடு தாங்க. இந்த மாதிரி இந்த வழியெல்லாம் வெயில் அடிக்குது, இந்த வழியெல்லாம் தெரியுது. பட் வந்து நம்மளுக்கு அப்படியே கீழே பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரிலைங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்குது. இங்கெல்லாம் வெயில் அடிக்குது. இந்த ஏரியா பாருங்கள், வெயில் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஏரியா பாருங்கள், வெயில் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது, நல்லா கிளியராகவே தெரியுது. ஆனால் அதே கீழே வந்து போக போக பார்த்திங்கன்னா அந்த பக்கமெல்லாம் மிஸ்டாக தான் தெரியுது. இந்த 2 மாதம் மேக்ஸிமம் இப்படி தாங்க இருக்குது. கார்த்திகை, மார்கழி, தை மாதம் கூட மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். தை மாதத்துக்கு பின்னாடி வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வியூ சூப்பராக தெரியும். சில நாட்களில் வந்து மிஸ்ட் இல்லாமல் கிளியராக இருக்கும். பல நாட்களில் வந்து மிஸ்டாக தான் இருக்குது. பல நாட்களில் வந்து மிஸ்டாக தான் இருக்கும். ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழி. இதில் போனால் ஆனைப்பள்ளம், இதில் அப்படியே மேலே ஏறினோம்னா பில்லூர் மட்டம் போய் நம்ம குன்னூர் போயிடலாம். குன்னூர் போகிற ரோட்டில் காட்டேரியில் போய் நம்ம போய் சேரலாம். கிட்டத்தட்ட அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறாங்க குன்னூர். நல்ல மேடு, மலை ஏற்றம். இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு, பங்களா. இதுக்கு மேலே தார் ரோடு. இந்த இடத்துல ரோடு டேமேஜ் ஆகிருக்கு. போன மாதம் மழை பெஞ்சப்போ ரோடெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. டெம்பரரியாக வந்து அந்த ரோடெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மலையில் இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். வண்டி நல்லா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், இல்லைனால இந்த மாதிரியான வழியில் வந்து வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். வண்டியோட கண்டிஷனும் நல்லா இருக்கணுங்க. நல்ல பிரேக் நல்லா இருக்கணும், வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கணும், வண்டியோட பிக்கப்பு நல்லா இருக்கணும். கரெக்டாக சர்வீஸ் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான வழித்தடங்களில் வண்டியை நம்ம ஓட்டிகிட்டு வர முடியும். ஃபுல்லாக ஏர் பிமெண்ட்டு பாருங்கள், அப்படியே மலையில் மேலே ஏறிட்டுருக்கு ஏர் பிமெண்ட்டில். மலையேற்றம் ஃபுல்லாகவே ஏர் பிமெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ போன வியூ பாயிண்ட்டுக்கு காரில் போனோம்னா, நான் வண்டி நிறுத்தினா பார்த்தீங்களா, அது வரைக்கும் போகலாங்க. பட் ஆப்போசிட்டில் ஏதாவது வண்டி நிறுத்தினா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போகணும், கொஞ்சம் பொறுமையாக மெல்லமாக போகணும். ஏன்னா இந்த கிராம மக்கள் வந்து இந்த வழியில் வந்து ஜீப்பை வந்துட்டு போவாங்க. அதே மாதிரி மேலே ஏறும்போது ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் கூட மெயினாக வந்து டிரைவிங் நல்லா தெரிஞ்சுருக்கணுங்க, இல்லைன்னா இங்கெல்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும்.
இடத்துலேருந்து வந்திருக்கோம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா அந்த மலையோட ஆப்போசிட்டில் அந்த பக்கம் போய் தான் குரங்குமேடு அப்படிங்கிற கிராமத்தை பார்த்தோம். இங்கே இல்லைங்க, இங்கே இல்லை, அங்கே அந்த ஒரு மலை இருக்கு பாருங்கள், அதுதான் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ போனோம். நம்ம இப்போ வந்து இந்த வழியில் கீழே இறங்கி அங்கே இருந்து அப்படியே அந்த மலையில் மேலே ஏறி அந்த மலைக்கு மேலே இருக்கிற குரங்குமேடு அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கு அந்த பக்கம் ஒரு மலை தெரிவி பாருங்கள், அந்த மலையில் இருக்க வியூ பாயிண்ட்டை போய் பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கோங்க. ஒரு மலையிலேருந்து கீழே இறங்கி அடுத்த மலையோட டாப்புக்கு போயிட்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு தடுப்பு சுவர் தெரியுது, அதுதான் வந்து சடையன் கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழி கூட அப்படியே தெரியுது. அங்கே போனோம்னா அந்த இடத்துல வந்து சடையன் கொம்பை அப்படிங்கிற கிராமம் இருக்குது. நம்ம வந்து அந்த தடுப்பு சுவரை தாண்டி அந்த இடத்துல தான் வண்டி நிப்பாட்டாங்க. அங்கே வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த மலைக்கு மேலே போய் அங்கே போய் அந்த கிராமத்தை பார்த்து அதுக்கு அந்த பக்கம் போய் அந்த மலையில் ஏறி அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து வந்திருக்கேங்க. இப்போ வந்து பில்லூர் மட்டம் அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம வந்தாச்சுங்க. இங்கேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலான ரோடு தான், ஆனால் சின்ன ரோடு தான், பட் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பயம் இல்லாமல் போயிட்டு வரலாம். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. நன்றி.